போற்றி பரம்பருணே போற்றி அழகால சத்தையுண்ட அழகால சத்தையுண்ட எங்களாதி சிவனியே போற்றி போற்றி கங்கையை சடைதனில் தரித்த அகில நாயகனிய போற்றி தில்லை நடின பாஷா போற்றி திருநடின ஈஷா போற்றி கையில மலையில் எழுந்தருளும் எங்கள் கர்த்தனிய உன்பாதம் போற்றி திருக்கையிலை தனில் வாழும் ராஜனிய போற்றி போற்றி ஆபத்தை தீர்ப்பவனி எங்களாகில நாயகனிய போற்றி திரிபுர ஜகன போற்றி திரியச்சுதனிய போற்றி மனுதரித்த ஈஷா மன்மதனை அறிந்தவா போற்றி காமதகனா போற்றி எங்கள் கர்த்தனி உன்பாது போற்றி பிள்ளையிலாடி சன்னியும் தம்பி
துயர தன்னை தீருமே என்னுடைய பூஜை அந்த ஒன்னானவட்ட சிவன் என் தாயாகி ஜராதேவி இவர்களுக்கு என் பூஜை உகந்தது. அந்த சிவனுக்கு வேண்டிய பூஜையை செய்து நம்முடைய அரசு இடத்தில் அமர்ந்திருக்க வெளியே என்ன சத்தம் மகத தேசத்துக்கு வந்தாச்சு. மகத தேசத்துக்கு வந்த உடனே சராசந்தன் அரசன் இருப்பாரு. நீங்களே எங்க ஒரு நாய்க்குட்டியாட்டம் அதுக்கு இது ஒண்ணு தெரியுது. மழவோ நிக்கிறாரு பாரு. யாரா நீங்க? இப்படித்தானே சாமி? பிராமணர். பிராமணரா? அண்ணன் ஐயா, நீங்க இங்க ஏன்னா ஊம்பறதுக்கு வந்தீங்க. பசி பட்டினியா வந்திருக்கீங்க. சோத்துக்கே இல்லைங்க. சரி, அதனால வந்திருக்கிறோம். அதுக்கு இங்க எதுக்கு வரீங்க? இந்த நாட்டுல சராசந்த மகாராஜா ஒருத்தர் இருக்கிறாராமே, வள்ளல். ஆமா, எங்களுடைய மகாராஜா இருக்கிறாரு. அவரை பார்த்து யாசகம் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். ஓ, பிச்சைக்கார பசங்களாடா நீங்க? அண்ணன் பலிப்பார். ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு உருண்டை கொடுத்தா போத மாட்டேங்குது. இவன் ஒரு அண்டா சோத்துல தும்ப மாட்டேங்குது. பஞ்சம் இல்லாத சாப்பிடுவேன். அப்படியா? ஆமா. சரி, நெஞ்சார தின்னா நினைவார தூங்குவேன். பிச்சை எடுக்கிறதுக்குன்னு வந்துட்டீங்க. எங்க மகாராஜா கிட்ட போய் சொல்றேன். அவரு உங்களை உள்ளார வர சொல்ல. அவரை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா பேசுங்க சாமி. என்ன வெளியே கூக்குரல், என்னடா சத்தம்? யாரும் அரிதேசி பரிதேசிங்க யாசகம் கேட்டு வந்திருக்கிறாங்க. பிராமணர் ரூத்துல வந்திருக்கிறாங்க. ஐயா, இந்த மகத தேசத்திலே ஏழை பிராமணர்கள் இந்த ஜராசந்தன் என்று என்னுடைய பேரை கேட்டு வந்திருக்காங்களா? உங்ககிட்ட போன இன்னைக்கு நேரத்துக்கு பசி அறிக்கலான்னு வந்திருக்கிறாங்க. எவ்வளவு துணிச்சல் இருக்கு! ஜராசந்தன் என் பேரை கேட்டு கூட பிச்சை எடுக்கிறது கூட என் நாட்டுக்குள்ள அடி எடுத்து எவனாச்சும் வைக்கணும்.
ஏன்டா பிச்சைக்கார பசங்களா போடா. ஒரே அடியில சில்லறை சாச்சு ஓட்டி போயிடும். எனக்கு சோறு முக்கியம். சென்னையா ஆடப்பிள்ளை அதிகம் உனக்கா? எத்தனை பிள்ளைங்க? அதெல்லாம் 16 பிள்ளைங்க இருக்குது. 16 உனக்கு எத்தனைடா? எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. உனக்கு எனக்கு கல்யாணமே ஆகல. ஆண்டிக்கிறதே போதும் போதுண்டா அப்பா. உனக்கு ஒரு ஊரே வடிச்சு போட்டணும். இருந்தா மறுபடியும் உங்களுக்கு நீங்களே பார்த்தா எப்படியாவது கெஞ்சி போய் சொல்லியா ராஜாவா எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்குதான். இருறா வரேன். ஐயா சாமி, ஐயா ஐயா மகாராஜா, மறுபடியும் என்ன வந்து போய் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நீங்க நான் எவ்வளவு தூரம் சொல்லியோ எங்க மகாராஜா இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்துட்டு ஏன்டா நீங்க பிச்சைக்கார பசங்க என்ன வந்துட்டு இல்ல என்ன வந்துட்டு இல்ல எங்க மகாராஜா கிட்ட வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா போடான்ட்டு அடிக்க போறேன். ஐயோ சாமி, ஐயோ அப்பான்ட்டு என் காலை பிடிச்சிட்டு கதறானுவ. ஐயோ எனக்கு ஒருவேளை சோத்துக்கு மட்டும் வழி பண்ணுங்க. ஒரு நேரம் சோறு இருந்து இன்று இரவு தங்கி விட்டு இருந்தால் ஆடு இருக்கு இடம் கொடுத்துட்டா போதும் பிடிச்சு ஓடி போறாங்களா? சரியாப்படியானா என்னை நேரிலே கண்டு ஜராசந்தன் என்று தெரிந்து இங்க வந்திருக்கானுவன். ஓஹோ சரி இருக்கட்டும். அத்தனையும் அறிந்தவனான். சரிங்க. எத்தனை பேர் வந்திருக்கானுவ? 3 பேர் வந்திருக்கிறானுவ. 3 நாமம் போட்டதுங்க. 3 நாமம் வர சொல்லடா. ஆனா 111 தான் இருக்கிறாங்க. டேய் ஐயா மின்பார்வையா பேசு. அத்தாங்க 111 தான் இருக்கிறானுவ. சரி போய் வர சொல்லு. ஏய் 111ங்களா? வாங்கடா. இப்படி எப்படியே எங்க மகாராஜா கிட்ட கெஞ்சி கூத்தாடி உங்களை உள்ளார கூட்டிட்டு போறேன். இங்க பாரு வேணுங்கிற அளவுக்கு கொடுப்பாரு. நல்லா தெம்பா வாங்கிக்கீங்க. வாங்கி திங்கிற அளவுக்கு தெம்பா இருக்கிறீங்களா? வாங்கடா வாங்கடா. வேணுங்கிற அளவுக்கு தருவாங்க. சாமி சாமி ஆசீர்வாதம் வந்து விட்டது. ஐயா ஆசீர்வாதம் வந்து விடுது. எனக்கு நீங்க ஆசீர்வாதம் தரீங்களா? அண்ணனுடைய வேலை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பதாமா. அதனாலதான் ஆசீர்வாதம் வந்து நொட்டுது. ஆசீர்வாதம் வந்து நொடுதுன்னு வந்த நோக்கம் வயிறாறு அன்னம் புசித்து இந்த இரவு காலத்திலே இங்கு உறங்கிவிட்டு காலையில அடுத்த தேசம் அப்படியே போக வேண்டிட்டாங்க. இது எந்த நாடு என்று தெரிந்துதானே வந்தீர்கள்? மகத தேசம் என்று தெரியும். மகத நாட்டு மன்னன் ஜராசந்தனை பார்த்ததுண்டா? நாங்கள் ஒருவரும் பார்த்ததில்லை. ஜராசந்தன் என்ற பெயரை கேட்டதுண்டா? ஜராசந்தன் என்ற பெயரை கேட்டதுண்டு. உங்கள் வீர பிரதாபங்களை தெரிந்ததுண்டு. தெரிந்துமா என் நாட்டுக்கு யாசகத்திற்கு வந்தீர்கள்? அந்த பெரிய தான் இந்த மக்களும் போனா நிறைய அண்ணன் கிடைக்குன்னு சொன்னாங்க. குடிப்பீங்களாமே, அதனாலதான் உங்களை நம்பி வந்தோம். நம்ம கோயில் குளத்துல இவர்களை பார்த்தால் ரொம்ப பயந்த சோக மாட்டேங்குது. 24 நீ எங்க ஓமையின் சண்டையில உலக போடா. நீங்க அவன் சோறு தின்னு 20 நாள் ஆச்சுன்னா அதுதான் பாக்கலான்ட்டு. நீங்க 3 பேர்த்திடே மந்திரி நம்முடைய கொட்டகை இருக்கிறது வெளியே. ஆமாங்க. அந்த கொட்டகையிலே இந்த 3 பேர்த்தையும் போய் தங்க வச்சு வேண்டிய உபசாரணங்களை இவருக்கு செய்ய. எங்க அரண்மனையில் உட்கார சாமி நாய் கடற்கர கேட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிந்தியா பசியார் அண்ணன் கொடுத்தா போதுங்க. இவனுங்களுக்கு வேண்டிய சாதத்தை கொடுத்து இன்று ஒரு இரவு நம்முடைய அரண்மனையில தங்கிவிட்டு விட்டிச்சது வேணுங்கிட்டு சொல்லாத முடிக்காத என் மௌத்திலே முடிக்கூடாது. ஓடி போடணும். தெரியாது சொல்லிவிட்டா. சொல்றத கேளுங்கடா. சொன்ன மாதிரியே நாங்க செய்வோம். உயிரோட இருக்கணுமா? ஐயோ நாங்க உயிரோட தான் இருக்கணும். நாங்கெல்லாம் சரிக்காங்க. சின்ன இருந்தா அடிக்கடி போலாது. உயிர் மிஞ்சம். என்னுடைய வார்த்தைக்கு மறு வார்த்தையா நீங்க பேசக்கூடாது. சரின்னு கூட சொல்லக்கூடாது. காலை பிடிக்க சொன்னா கூட பிடிக்கிறேங்க. அவன் பூனை பிடிக்க சொன்னாலும் பிடிக்கணும். அதனாலே மந்திரி
எங்களுக்கு கொடுக்க சொன்னா அங்க ஒரு குரங்கு டேய் ஐயா போடா. பசு யாருக்கு பசு பசுக்குதுங்க ஐயா யாருக்கு உன்னை போடா. யாருக்கு உன்னை கொடுக்க சொன்னேன்? யாசம் கேட்டு வந்தாங்க அவங்களுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். டேய் வாடா, என்ன சொல்றீங்க? என்ன பார்வையில் இருக்கணும்? கிழக்கு பார்வையில் இருக்கணும். பார்வையில பாருங்க. இங்க என்ன ஏய் இங்க வாடா. இப்ப அந்த பிராமணர்கள் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா? ஆமாங்க. இப்பதாங்க உரிச்சு அவங்க வாயில வச்சு அமுத்திக்கிட்டு இருக்கிறேன். இப்ப எந்த பிராமணர் சாப்பிடுறாரு? துங்கு என்னப்பா? துங்கு சுண்ணி ஊம்புரியா? துணி ஐயா சின்ன ஐயரா? இப்ப வந்து நடையிரு. இப்ப நடையிரு சாப்பிடுறாரு. இப்ப எந்த ஐயர் வாங்குறாரு? எந்த ஐயர்ரா இப்ப வாங்குறாரு? டேய், எனக்கு இந்த சீப்பே பத்தாதுங்க. வாடாங்க. இப்ப ஐயர் தானே சாப்பிட்டாரு. ஆமா சாமி. இப்ப அடி விழுந்ததும் அப்ப ஐயருக்கு தானே. ஐயருக்கு தாங்க வலிக்கும். உனக்கு வலிக்காது. எனக்கு என்ன மயிருக்கு வலிக்கும். ஏண்டா டேய், நீங்க கொடுத்த வாழைப்பழமும் சரி வாங்கின அடியும் போதும்டா. டேய் சாமி சரி இருந்தாலும் இருக்கட்டும். டேய் சாமி பிராமணர்களா? ஐயா, என்னடா இது இன்னைக்கோ நாளைக்கோ வர மாதிரி வந்தானுங்க, என்ன இந்த தள்ளு தள்ளுறானுவோ? சரி டேய் தண்ணி எனக்கு கொடுங்க. ஏடா மிந்திக்கிட்டு போறீங்க தண்ணி வாங்க. பசி பட்டு அதனால ஐயர் தண்ணி குடிக்காத என்ன பண்ணுவாங்க? ஐயர்களுக்கு தண்ணி தண்ணியை பார்த்தே பல மாதம் ஆகுது. சாமி நீங்களே கூட ஊத்துக்க. தலையில முடிச்சு அருவாலை எடுத்து வெட்டினாலும் சரி. சாமி நான் இப்ப குடிக்கிறாங்களா? டேய் பல்லு படக்கூடாதுங்களா? குடிடா. டேய் சாமி இந்த மூணு பேத்தையும் அடிச்சிட்டு போய் தங்க வை. வாங்கடா டேய், இது போதும் சாமி. போங்கடா. டேய் பிடிச்சியா மோத்திரம் முடிக்காத ஓடி போய். சாமி நாங்க முகத்திலே முடிக்கிறது இல்ல. வேலை நேரம் சாப்பிடுவோம், சாப்பிட்டு கிளம்புங்க. சரிங்க. போடா வாங்கடா, உங்களுக்கு வாங்க போலாம். மாமா மாமா கராச்சந்தன் வல்வையிலும் வீரத்திலும் தீரத்திலும் ஆங்கிற புஜபல ஆக்கிரத்தில் சிறந்தவர் என்று சொன்னீர்கள். என்ன மாமா போய்